Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ளூடூத் சீரிஸ் எபிசோட் 9 பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு பேரும் தனியா ஒரு வேன்ல போய் உட்கார்றாங்க. அந்த வேனை தான் அவங்க ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க போல. அந்த மினி வேன்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஓம் ஃபர்ஸ்ட் சாரி கேக்குறாங்க. ஐயன் ஏன் சாரி கேக்குறாங்கன்னா, உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்காது, ஐம் சாரி, என்கிட்ட இப்ப இந்த வண்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன இருக்கு, எனக்கு இது கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, நீ எங்க இருக்கியோ அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அப்போ என் லவ்வோடய பேசுறாங்க. அப்பதான் அவங்க இந்த வண்டியை எப்படி வாங்கினாங்கிற ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய கிராண்ட்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகவும் இல்லை யாரு கூடயாவது ஹைக்கிங் போறதுக்கும் கேம்பிங் போறதுக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதை வாங்கும் போது ரொம்பவே மோசமான ஷேப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கோகிட்ட கொடுத்துதான் இதை சரி பண்ண சொன்னேன். இப்பதான் இது சரியாகி வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்ப ஃபர்ஸ்ட் ரைடே நான் தானா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் நான் தாங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, உன்னுடைய ஃபர்ஸ்ட் டவுன் நான் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு ரொம்பவே டவ்வோட ஐயோன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. உன்னை நான் மீட் பண்ற வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இந்த உலகத்தை விட்டு எப்படியாவது போயிடணும், அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ரீசன் கிடைக்கணும், நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு ஆளு உன் லைஃப்காக நீ ஃபைட் பண்ணுன்னு சொன்னாங்க, அது நீ தான். அதுக்கப்புறம் தான் நம்மளும் நம்ம லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு எங்க அப்பா கிட்ட ஒரு ஹெல்ப்புமே கேட்க கூடாதுன்னு நினைச்சு என்னுடைய ஸ்காலர்ஷிப்ல தான் நான் படிச்சேன். அதுக்காகவே ஸ்காலர்ஷிப் கிடைக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப நல்லா படிச்சேன். என்னுடைய சொந்த காலில் நான் இப்ப நிக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. ஐயன் என்ன பண்றாங்கன்னா, அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணி, சே அப்பவே அவன் மனசுல எவ்வளவு தெளிவா இருந்திருக்குல்ல, எனக்கெல்லாம் இதை பத்தி பெருசா தெளிவோ ஒரு புரிதலோ கிடையாது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே அறிவாளிதான்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாங்க. மறுபடியும் சுயநினைவுக்கு அந்த என்ன சொன்னாங்கன்னா, சரி சரி ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நம்ம எங்க போறோன்னு கூட நீ சொல்லல, என்ன கூட்டிட்டு வந்துட்ட, டோன் கேட்டான், நான் அவனுக்கு வேற பதில் சொல்லணும், எங்க போறோம்னு கேக்குறாங்க. இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் வண்டியை ஸ்டாப் பண்றாங்க. அந்த இடம் ரொம்பவே அழகா நேச்சரா இருக்கு, பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி போய் அந்த இடத்த பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டே இவங்க பேக் சைட்ல இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ரொம்பவே சில்லியா நடந்துக்கிட்டேன், இந்த டைம் அப்படி நடக்கக்கூடாதுன்னா இந்த நைட் ட்ரிப்பை நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதுவும் ஓவர் நைட் ட்ரிப்புன்னு சொல்றாங்க. என்னது நைட் ட்ரிப்பா அப்படின்ட்டு இவங்க ஷாக்கா கேக்குறாங்க. ஆமா, நம்ம எதுல விட்டோமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இருந்தாலும் அதுக்குமே அழகா பதில் சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு நான் ரொம்பவே அழகா கலர்ஃபுல்லா மாத்திரம் ஓகே தானு சொல்றாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் இல்லையா, அவங்க மார்னிங் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் ரெடிமேடா இருக்கும்ல ஃபுட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை ஐயன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதை உள்ள போட்டு வெந்நீர்லாம் ஊத்திட்டு இருக்கிறத பார்க்கும் போதே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க வாய் தவறி என்ன சொல்லிடுறாங்கன்னா, பார்க்கும் போதே ரொம்ப டேஸ்டியா இருக்கு, எம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னது பார்க்கும் போதேவா அப்படின்ட்டு இவங்க ஷாக் ஆகி, என்ன சொன்னீன்னு திரும்பி திரும்பி கேக்குறாங்க. மேவுக்கு ஷாக் ஆயிடுது, ஐயோ வளரிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதோட ஸ்மெல்லு டேஸ்டியா இருக்கு எம்மியா இருக்குன்னு சொன்னேன், அப்ப சாப்பிட்டு பார்த்தா என்ன நல்லா இருக்கும்னு சொன்னேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய பார்வை ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வா சூப்பரா இருக்கே டேஸ்டா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயனுக்கும் ஊட்டி விடுறாங்க, நீனும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரே நேரத்துல நூடுல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் தான் நல்ல நல்ல அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு போல. இவங்க இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அந்த நேச்சரை போய் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தண்ணி போகுது, இன்னொரு பக்கம் மலையா இருக்கு, காடா இருக்கு, எல்லாமே கலந்து அந்த இடத்துல இருக்கு. அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் எப்படி இருக்குன்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அப்புறம் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு மாத்தி மாத்தி போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க.
எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற தண்ணியில போயிட்டு கை காலெல்லாம் நினைச்சிட்டு இவங்க அவங்க காலை நல்லா தொடச்சி விடுறாங்க. ரொம்பவே ஒரு பேபி மாதிரி பாத்துக்கிறாங்க. அதை இவங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்கமே. அப்பதான் நம்ம டோனை காட்டுறாங்க. இப்பதான் நமக்கு பிளாய் தான் டோனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியுது. ஆல்ரெடி அவர் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, இனிமே என்னோட லைஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும், இது வரைக்கும் நீங்க என் லைஃப்ல பண்ணதே போதும்னு சொல்லியிருப்பாரு. அதை நான் லாஸ்ட் பார்ட்ல சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன நேரா எங்க வந்திருக்காருன்னா பிளாயை பார்க்க தான் வந்திருக்காரு. ஏன்னா பிளாயே இவர் சொன்னதுனாலதான் பிரேக்கப் பண்ணிருப்பாரு. வருத்தத்துல இருக்கும் போதுதான் நம்ம மே போயிட்டு அவங்கள்ட்ட பேச பழக இருக்க 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ரீசன் அதுதான். பட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா அவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இப்போ மறுபடியும் பேச்சப் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் வந்ததுமே ஹே டோ நீயா, மே ஏதாவது சொல்லி அமிச்சாலா, மே வந்திருக்காளான்னு சொல்லி கேட்கும் போது, இப்போ நான் மேக்காக வரல, எனக்காக வந்திருக்கேன், நான் மட்டும்தான் வந்திருக்கேன், உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்படியா சரிவா வெல்கம் உள்ள போலாம் வான்னு சொல்லி இவங்களும் உள்ள கூப்பிட்டு போறாங்க. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.